செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசை கண்டித்து நாளை சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு நிதி குறைப்பு, உரிமைகள் பறிப்பு, மும்மொழி கொள்கை திணிப்பு உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் உறுதியுடன் இருப்பதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. மும்மொழி கொள்கை உள்ளிட்ட நிபந்தனைகள் நீடிக்கும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்ற எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஹிந்தி திணிக்கும் முயற்சியை தமிழ்நாடு திட்டவட்டமாக எதிர்க்கும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் உறுதி. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது தவறான நடவடிக்கை. புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு. தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து 5832 கோடி ரூபாயை அரசு வசூலிக்க உத்தரவு. கனிம வள கொள்ளையில் தொடர்புடைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் குறித்து சிபிஐ விசாரிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. மீனவர்கள் மீதான தாக்குதல், கைது நடவடிக்கையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் ரயில் மறியல். தண்டவாளத்தில் படுத்து இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கம். மீனவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. நாயை சுட கூட அனுமதி இல்லை. எங்க பிள்ளைங்களை சுடுறதுக்கு என்ன அனுமதி இருக்கு? எதுக்கு சுட்டாங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்களுக்கு கடல் தான், எங்களோட வாழ்வாதாரமே கடல் தான். காடையாம்பட்டி பாகலூரில் புதிய சார் பதிவாளர் அலுவலகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். எனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என ராஜன் செல்லப்பாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்டவர் என மதுரை மக்களுக்கு தெரியும் எனவும் விமர்சனம். யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பானன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நடிகை விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா என்றும் நீதிபதி கேள்வி. யுஜிசியின் புதிய வரைவு அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நெல்லையில் ஊர்வலமாக வந்தவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. கேரள வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட உள்ளூரை சேர்ந்த நபர் கைது.
போலி பதிவெண் வாகனம், ஹிந்தியில் பேச்சு, போலீசாரை குழப்பியது விசாரணையில் அம்பலம். சாம்பியன்ஸ் கோப்பையில் பங்கேற்க துபாய் சென்ற இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. வரும் 20ஆம் தேதியன்று தனது முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை நிபந்தனை கொண்ட தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். What is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. But certainly, Government of India is committed to implement NEP. எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்ற எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கை தான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மாண்புமிகு அம்மா அவர்களும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சராக இருந்தபொழுது மும்மொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது கூட நானும் எழுந்து திராவிட இயக்கத்தினுடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன். இங்கே மும்மொழி கொள்கை கொண்ட புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்பதில்லை. யார் ஹிந்தி படிக்காதீங்கன்னு நாம் சொல்றதில்லை. 7 மொழி வேணாலும் படிக்கல, அதனுடைய அறிவாற்றலை பொறுத்த விஷயம். ஆனால் திணிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்க. பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஏன் குஜராத்லேயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் சொல்கிற கொள்கையை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்க, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பேன். நானே கிண்டர் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும். நாடு கடத்தல் நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிகாரிகளால் பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீக்கியர்களின் அடையாளமாக தலைப்பாகையை பிடுங்கி குப்பையில் வீசிய அமெரிக்கர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக புகார் கூறியுள்ளனர். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 3 ராணுவ விமானங்களில் மொத்தம் 332 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது. தங்களை அமெரிக்க ராணுவம் கைது செய்து கண்ணிய குறைவாக நடத்தியதாக நாடு திரும்பிய இந்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சனிக்கிழமை அமிர்தசரஸ் திரும்பிய 116 பேரில் ஒருவரான 21 வயது ஜஸ்விந்தர் சிங் ஜனவரி 27ஆம் தேதி அமெரிக்காவில் தன்னை கைது செய்து தனி முகாமுக்கு அழைத்துச் சென்ற குடியுரிமை அதிகாரிகள் தலைப்பாகை உட்பட அனைத்து ஆடைகளையும் களைய நிர்பந்தித்ததாக கூறினார். பின்னர் டி-ஷர்ட், கால் சட்டை, ஷாக்ஸ் மற்றும் ஷூக்களை மட்டுமே அணிய அனுமதி அளித்ததாக கூறிய அவர் ஷூக்களில் இருந்து லேசையும் நீக்கிவிட்டதாக தெரிவித்தார். தலைப்பாகையை தர கோரிய போது டர்பன் அல்லது ஷூ லேஸை கொண்டு உங்களில் யாராவது தூக்கிட்டு கொண்டால் யார் பொறுப்பு என பதிலளித்ததாகவும் ஜஸ்விந்தர் சிங் கூறினார். கை கால்களை சங்கிலியால் பிணைத்து விமானத்தில் ஏற்றியதாகவும் 1 அடி கூட நகர விடாமல் 3 நாட்கள் மன ரீதியான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதாக
வருவதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். கடும் குளிரில் போர்வை கூட வழங்காமல் பிளாஸ்டிக் தாள்களை மட்டுமே தந்ததால் நடுங்கியபடியே பயணித்ததாகவும் ஜஸ்வீர்தர் குமுறலுடன் கூறினார். 112 இந்தியர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை வந்த 23 வயது இளைஞரான ஜெகதீந்தர் சிங் தடுப்பு முகாமில் 2 வாரங்கள் சித்திரவதைகளை அனுபவித்ததாக கூறினார். நாள் ஒன்றுக்கு 2 முறை சிறிதளவு உருளை சீவலுடன் மாம்பழச்சாறை மட்டுமே உண்ண வழங்கிய அதிகாரிகள் தனது தலைப்பாகையை பிடுங்கி குப்பை தொட்டியில் வீசியதாக சிங் தெரிவித்தார். இனி ஒருபோதும் வெளிநாடு செல்ல போவதில்லை என்று கூறிய ஜெகதீந்தர் சிங் சட்டவிரோதமாக யாரும் வெளிநாடு செல்ல முற்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக தற்போது காணலாம். தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் சென்னையில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான கூட்டறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி தர இயலாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி தருவதில் பாரபட்சம், பட்ஜெட்டில் புறக்கணிப்பு, பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்து அத்துமீறல், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகள் என தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. யுஜிசி மூலம் மாநில கல்வி கட்டமைப்பை சிதைப்பது, தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு நடவடிக்கைகளை குறிப்பிட்டுள்ள திமுக கூட்டணி தலைவர்கள் மோடி அரசை எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்களின் மீது வெறுப்பு உமிழப்படுவதாகவும், பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்த முயற்சி நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை உருவாக்கிய மோடி அரசை கண்டித்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கருங்கல்பாளையம் போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். அவதூறு பேச்சு தொடர்பான வழக்குகளில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டுமென ஏற்கனவே வடலூர் மற்றும் ராணிப்பேட்டை போலீசார் சம்மன் அளித்த போதும் சீமான் ஆஜராகவில்லை. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது வெடிகுண்டு வீசுவேன் என சீமான் பேசியது தொடர்பாக கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு 3 நாட்களுக்குள் ஆஜராக வேண்டுமென கருங்கல்பாளையம் போலீசார் நேரில் சம்மன் அளித்துள்ளனர். இதற்கு முன் அளிக்கப்பட்ட 2 சம்மன்களுக்கும் சீமான் ஆஜராகாத நிலையில் தற்போது 3வது முறையாக போலீசார் சம்மன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கும் இறுதி இலக்கிற்காகத்தான் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுக நாளேடான முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது. மக்களவை நடவடிக்கைகள் சமஸ்கிருத மொழியிலும் உறுப்பினர்களுக்கு விளக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதியன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பி தயாநிதி மாறன் எந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். பாரதத்தின் மூல மொழி என்று ஓம் பிர்லா சொல்வது எந்த ஆய்வின் அடிப்படையில் என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு மக்களை சூத்திரர் பஞ்சமர்களாகவும் பெண்களை உரிமையற்ற பதுமைகளாக ஆக்குவதுமே சமஸ்கிருதம் என்று குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்தியாவின் மூலம் என்பதற்கு பதிலாக பிரிவினையின் மூலம் என்று குறிப்பிடலாம் என்று கூறியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையை சமஸ்கிருத கல்விக் கொள்கைதான் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி, இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்குவது RSS அமைப்பின் நோக்கமல்ல, அவர்களுக்கு சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்குவதுதான் இறுதி இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற பணியிடங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிரப்பப்படவில்லை என்றும் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் அரி பரந்தாமன் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் ஒரு சில பிரிவினரை சேர்ந்தவர்களை மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்காமல் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வகையில் நீதிபதிகள் நியமனம் அமைய வேண்டும் என வலியுறுத்தினர். கடந்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 79% உயர்ஜாதியை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் கூறினர். உச்சநீதிமன்றத்தில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் மட்டுமே 34% அளவுக்கு இருப்பதாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும்போது 79 விழுக்காடுகள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% தாண்டாதவர்களுக்கு
79% பிரித்தவும் 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 2, 4, 5, 6% இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் வனத்தை ஒட்டிய சாலையில் சென்ற பயணிகள் பேருந்தை காட்டு யானை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூணாறில் இருந்து மறையூர் நோக்கி மலைப்பாதையில் கேரள அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது வனத்தில் இருந்து சாலைக்கு வந்த யானை ஒன்று பேருந்தினை மறித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தினை பின்னோக்கி இயக்கி சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு யானை வனத்துக்குள் சென்றதை அடுத்து பேருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. கோடைக்காலம் துவங்கியுள்ளதால் இறை மற்றும் தண்ணீருக்காக யானைகள் சாலையை கடக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு கேரள வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் மருந்தகம் உள்ளிட்ட எந்த மருந்தகங்களிலும் இல்லாத அளவுக்கு மலிவான விலையில் முதல்வர் மருந்தகங்களில் மருந்துகள் விற்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் அமைச்சர் KR பெரிய கருப்பன் தலைமையில் முதல்வர் மருந்தகம் திறப்பு நிகழ்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையில் 37 மருந்தகங்கள் திறக்கப்பட இருப்பதாக கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த முதல்வர் மருந்தகங்களை வருகிற 24ஆம் தேதி திறந்து வைப்பதற்கு, இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். வேறு எந்த மருந்தகங்களிலும், அது தனியார் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி, பிரதமர் மருந்தகங்களாக இருந்தாலும் சரி, எந்த மருந்தகங்களிலும் இல்லாத அளவிற்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் விநியோகிக்கப்படும். 1000 முதல்வர் மருந்தகங்களில் புதிதாக மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் வரை அரசு மானியம் வழங்க உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்திற்கு ஏற்ப 2 விதிமுறைகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது. அதன்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு வாகனத்தின் ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது வங்கியில் குறைந்த இருப்பை கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகாமல் ரீசார்ஜ் செய்ய 10 நிமிடங்களுக்கு மேல் ஆனாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். இந்த புதிய விதிகளின் கீழ் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் மூலம் பயனர்கள் கடைசி நிமிடங்களில் ரீசார்ஜ் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. துபாயில் இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டபோது இந்திய வீரர் ரிஷப் பந்துக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்க துபாய் சென்றுள்ள இந்திய வீரர்கள் வலை பயிற்சியை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்துக்கு பயிற்சியின் போது காலில் லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் மைதானத்திலேயே வலியால் துடித்த அவர் மருத்துவ குழுவினர் சக வீரர்கள் உதவியுடன் ஓய்வறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இருப்பினும் காயத்தால் ஏற்பட்ட பாதிப்பு உள்ளிட்ட விவரங்களை BCCI அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இதனிடையே இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் 20ஆம் தேதியன்று வங்கதேசத்தை எதிர்கொள்ள உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.